Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 19/6/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது என்டிஏலேருந்து லைனாக நோட்டிஃபிகேஷன் மேலே நோட்டிஃபிகேஷன் படிக்கிறதுக்கும் நோட்டிஃபிகேஷனை படித்து வீடியோ போடுறதுக்குமே தனியாக ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ரீநீட் தொடர்பாக கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது லாஸ்ட் மினிட்டில். ஓகே, டீட்டெயில்டு அண்ட் அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த ரீநீட்டுக்கு 21/6/2026 அன்று நடைபெறக்கூடிய நீட் மறுதேர்வுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது, அப்புறம் எக்ஸாம் ஹாலில் என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அனைத்து விவரங்களும் அடங்கிய ஒரு நோட்டிஃபிகேஷனை என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், டோன்ட் மிஸ் திஸ் அப்டேட். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இதுக்கான முழு வழிகாட்டுதல் கொடுக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் பேசிஸில் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் முதலாம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வாங்க 19/6/2026 இன்று வந்த ரீநீட் தொடர்பான ப்ரெஸ் ரிலீஸ். ஃபுல்லி ப்ரிப்பேர்டு ஃபார் ஸ்மூத் அண்ட் செக்யூர் கண்டக்ட் of NEET UG 2026 re-examination on 21st June 2026. இந்த தேர்வு அப்படிங்கிறது பென் அண்ட் பேப்பர் மோடில் உங்களுக்கு 21 ஜூன் 2026. இதுலேயும் ஒரு தப்பு என்டிஏ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 21 அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் இந்த இடத்துல சாட்டர்டேன்னு போட்டிருக்காங்க. என்ன தான் பண்ணுறாங்க என்டிஏ அப்படிங்கிறது தெரியல. அதனால் நம்ம தெளிவாக இருக்கலாம். என்டிஏ தப்பு பண்ணாலும் நம்ம தெளிவாக இருந்துக்கலாம். இங்கே பாருங்கள், த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இஸ் ஃபுல்லி ப்ரிப்பேர்டு ஃபார் கண்டக்ட் ஆஃப் நீட் யூஜி 2026 ரீஎக்ஸாமினேஷன் ஷெட்யூல்டு ஆன் சாட்டர்டேன்னு போட்டிருக்கிறாங்க. அதை மாற்றி படித்து கொள்ளுங்கள் சண்டே அப்படின்னு. அதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனை அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அதை திரும்ப படிக்காமல் அப்படியே டைப் பண்ணி அப்படியே போட்டுவிட்டுறாங்க போல் இருக்குது. ஸோ மாணவர்களும் பெற்றோர்களும் இதை திருத்தி சண்டே அப்படின்னு போட்டுருங்க. கேலண்டரை பார்த்தாலும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் என்டிஏ கண்டக்ட் பண்ணுற நீட் எக்ஸாம்ஸ் சண்டேஸில் தான் நடக்கும். நம்ம தெளிவாக இருக்கலாம். ஓகே, 21 ஜூன் 2026 மதியம் 2 மணிலிருந்து 5:15 மணி வரை பென் அண்ட் பேப்பர் மோடில் ஆஃப்லைனில் நடைபெறுகிறது. ஓகே, கேண்டிடேட் வித் டிசபிலிட்டிஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார், ஏற்கனவே ஸ்க்ரைப் வேணும் அப்படின்னு நீட் அப்ளிகேஷன் போடும்போது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு மாலை 6:20 மணி வரை நடைபெறுகிறது. இந்த ரீஎக்ஸாமினேஷன் 551 நகரங்களில், அதாவது இந்தியாவுக்குள்ள 551 நகரங்களிலும், அப்ராடில் பார்த்திங்கன்னா 14 சிட்டிஸ்லேயும் கிட்டத்தட்ட 22.79 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். இது பெரிய அளவில் நடக்கக்கூடிய லார்ஜ் ஸ்கேல் மொபிலைசேஷன் அண்டு கோஆர்டினேஷன் எஃபர்ட். இந்த தேர்வுக்கு பார்த்திங்கன்னா எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 674 சிட்டி கோஆர்டினேட்டர்ஸ், ஓவர்சீயிங் சிட்டி லெவல்டு ஆப்ரேட்டர்ஸ், 6669 6669 அப்சர்வர்ஸ் deployed for the independent oversight at the examination centers. Center Superintendent
ஒவ்வொரு தேர்வுக்கும், அதாவது ஒவ்வொரு தேர்வு மையத்துக்கும் ஒரு சென்ட்ரல் சூப்பரிண்டென்ட்டும், இன்விஜிலேட்டர்ஸ் அட் எவ்ரி எக்ஸாம் சென்டர், ஒவ்வொரு தேர்வு வரைக்கும் ஒவ்வொரு இன்விஜிலேட்டரும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நிர்வாக அளவில் நிர்வாக மேலாண்மையை சரி செய்வதற்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ் அண்டு எஸ்கார்ட் டீம்ஸு, பர்டிகுலர்லி ஃபார் த செக்யூர்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கான்ஃபிடென்ஷியல் மெட்டீரியல்ஸ். கொஸ்டின் பேப்பரை வந்து பாதுகாப்பாக எடுத்து செல்வதற்கு உங்களுக்கு இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன் ஆல் ஓவர் 2 lakh persons இந்த தேர்வை நடத்துவதற்கு 2 லட்சம் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறதையும் ஓவராலாக கொடுத்துருக்குறாங்க. 22.79 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதனால் அப்படின்னா, ஏற்கனவே மே 3ஆம் தேதி நடந்து ரத்தான அந்த தேர்வில் பார்த்திங்கன்னா, நீட் தேர்வில் 22.79 லட்சம் மாணவர்கள் எழுதுனாங்க. இப்போது அப்ளை பண்ண எல்லா கேண்டிடேட்டுமே இந்த நீட் மறுதேர்வை எழுதுவதற்கு தகுதியானவர்கள். அதனால் இந்த எண்ணிக்கை இன்னமும் அதிகரிக்குமா அல்லது மறுதேர்வு எழுதுறதுக்கு விருப்பமில்லை அப்படின்னு ஒரு சிலர் ஆப்சண்ட் ஆகிறாங்களா அப்படிங்கிற தகவல்கள் வந்து நீ வரும் நாட்களில் ஜூன் 21க்கு பிறகு தெரிய வரும். அடுத்தது என்ன மாதிரியான செக்யூரிட்டி அண்டு மானிட்டரிங் ஃப்ரேம்வொர்க் என்டிஏ ஹேஸ் புட் பிளேஸ் இன் மல்டி லேயர்டு, பல்வேறு அடுக்குகள் கொண்ட பாதுகாப்பு இந்த தேர்வுக்கு, அது மட்டும் இல்லாமல் தேர்வு வினாத்தாள்களை பாதுகாப்பதற்கும் அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டுள்ளது. எண்ட் டு எண்ட் செக்யூர் ஹேண்ட்லிங் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் மெட்டீரியல் டு டெசிக்னேட்டட் லொக்கேஷன்ஸ் அண்டர் சீல்டு ப்ரோட்டோகால்ஸ். அதாவது சீல் பண்ண கொஷின் பேப்பரை பாதுகாப்பதற்கு இந்த மாதிரியான பல்வேறு கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டுள்ளது. சிசிடிவி அனைத்து இடங்களிலும், அதாவது எந்தெந்த இடத்துலையெல்லாம் தேர்வு நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சிசிடிவி சர்வேலன்ஸும் எக்ஸாம் சென்டரில் பொருத்தப்பட்டுள்ளது. வித் ஃபீட்ஸ் லிங்க்டு அண்டு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ரூம்ஸ், அதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ரூம்ஸ் இருக்குது. மேண்டேட்ரி ஃப்ரிஸ்கிங் த்ரூ த ஹை சென்சிட்டிவிட்டி மெட்டல் டிடெக்டர்ஸ் பிஃபோர் என்ட்ரி வித் ஸ்ட்ரென்தன்டு மேன் பவர் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அட் எவ்ரி சென்டர். எல்லா தேர்வு மையங்கள்லேயும் சரியான அந்த ஃப்ரிஸ்கிங் முடிச்சு தான் உள்ளே அனுப்புவாங்க. ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக்கும் இந்த தேர்வுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. ரியல் டைம் மானிட்டரிங் த்ரூ த சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டம், ஆக்டிவ் மானிட்டரிங் அண்ட் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இஸ் பீயிங் அண்டர்டேக்கன் டு கர்ப் மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரிவென்ஷியல் malpractices. NTA has filed complaints, அதாவது தேவையில்லாத வதந்திகள் பரப்பினாலோ அல்லது தேர்வு தொடர்பான வதந்திகள் பரப்பினாலோ அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 2வது பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எக்ஸப்ஷன். இப்போது உங்களுக்கு பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஃபேஷியல் முக அடையாளம் சரிபார்க்கப்படுகிறது. அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் யூஐடிஐ கார்டையும் வெரிஃபை பண்ணுவாங்க. இதில் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த எக்ஸாம் சூப்பர்டென்டனுடைய மேற்பார்வையில் ஒரு அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்துட்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு என்டிஏ வந்து நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருந்தாங்க. இதை இப்போ குமுலேட் பண்ணி 3 பேஜஸில் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் சென்ட்ரிக் ஃபெசிலிட்டேஷன் மெஷர்ஸ், ரிலையபிள் பவர் பேக்கப், தேர்வு மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கும், ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது மின்சார தட்டுப்பாடு இல்லைன்னா பவர் கட் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதற்கான பவர் பேக்கப் இன்க்ளூடிங் ஜென்ரேட்டர் இதெல்லாமே வந்து பொருத்தப்பட்டுள்ளது அனைத்து தேர்வு மையங்கள்லேயும். அடிக்குவேட் எலக்ட்ரிசிட்டி, லைட்டிங், ஃபேன்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் செஞ்சுருக்காங்க, அதாவது மதிய நேரத்தில். அப்புறம் வால் கிளாக் ப்ரொவைடட்
இன் எக்ஸாமினேஷன் ரூம், தேர்வு அறையில் வந்து உங்களுக்கு சுவர் கடிகாரம் பொருத்தப்பட்டுள்ளது. அதனால் தேர்வர்கள் இது ரிஸ்ட் வாட்ச் இதெல்லாம் எதுவும் கட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்மார்ட் வாட்சாவோ இல்லை அனலாகாவோ எதுவுமே எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. உங்களுடைய எக்ஸாம் ஹால்லையே வந்து வால் கிளாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன் அண்டு ஆன்சைட் மெடிக்கல் சப்போர்ட்டும் இருக்குது. உங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, அதே போல் சானிடேஷன், அப்புறம் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்பட்டாலும் அதற்கும் உங்களுக்கு வந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. கேண்டிடேட்ஸ் மே கேரி எ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா வெளிப்படைத்தன்மையுள்ள குடிநீர் பாட்டில், குடிநீர் குவளை எடுத்து செல்லலாம். அடிஷனல் பயோமெட்ரிக் மெஷின் அண்ட் ட்ரெயின்டு பர்சனல் deployed to expedite வெரிஃபிகேஷன். உங்களுடைய பயோமெட்ரிக் அதே போல் முக அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுவீர்கள். இதில் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த பயோமெட்ரிக்கோ இல்லை வேறு ஏதாவது அண்டர்டேக்கிங் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு தேர்வு வந்து உங்களை சுமூகமாக எழுதுவதற்கு அனுமதிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டயபெட்டிக் கேண்டிடேட்ஸாக இருந்தால் சுகர் டேப்லெட்டு, ஃப்ரூட்ஸு, பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் எடுத்து செல்வதற்கும் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்து செல்வதற்கும் என்டிஏ வந்து ஆல்ரெடி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம், தேர்வுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய அந்த டைம் அப்படிங்கிறது 11 AM. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 11 AM. 11 AMலேருந்து உங்களுக்கு ஃப்ரிஸ்கிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். கேட் க்ளோசிங் டைம் 1:30 PM. 1:30 PMக்கு மேலே 1 செகண்டு லேட் ஆச்சு அப்படின்னாலும் உங்களை வந்து அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. வேறு எந்த எக்ஸ்கியூஸ் கொடுத்தாலும், பஸ்ஸு பிரேக் டவுனு, டிராஃபிக் ஜாமு, இந்த எந்த காரணம் சொன்னாலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் தேர்வு எக்ஸாம் ஹாலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 1:30க்கு மேலே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? 2 மணிக்கு தேர்வு துவங்கிவிடும். 5:15 மணி வரை தேர்வு நடைபெறும். அதே போல் கஸ்டமரி ட்ரெஸ் போட்டுட்டு போகிற கேண்டிடேட்டாக இருந்தால் தேர்வுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்ரிஸ்கிங்கு, மற்ற ஃபுல் ஸ்லீவ் போட்டிருக்கிறேன், குளிர் பிரதேசத்தில் இருக்கிறேன், ஸ்வெட்டர் போடுவேன் அப்படின்னா அதற்கு அனுமதி உண்டு. ஆனால் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரிஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புவாங்க. கேண்டிடேட் மஸ்ட் வெரிஃபை த எக்ஸாக்ட் அட்ரஸ். முன்னதாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேரண்ட்ஸ் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குங்க. தேர்வுக்கு முன்கூட்டி, அதாவது அந்த தேர்வு மையத்துக்கு முன்கூட்டியே சென்று நீங்கள் கிளம்புறதுக்கான டைம் என்ன, அதுக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன, எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கிங்க. அப்புறம் கேண்டிடேட் மஸ்ட் கேரி பிரிண்டட் காப்பி ஆஃப் அட்மிட் கார்டு. இப்போ ரீநீட் 21ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டு எடுத்துக்கோங்க. 1 ஒரிஜினல் வேலிடு ஃபோட்டோ ஐடி, ஆதார் கார்டு, இல்லைன்னா அதற்கு மாற்றாக பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. ஒன்றை வந்து அட்மிட் கார்டில் ஒட்டிடுங்க. எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகிறது வந்து எக்ஸாம் ஹாலில் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் ஒட்டுறதுக்கு 2வது பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க. சிக்னேச்சர் எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் போடணும். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அட்மிட் கார்டில் வீட்டிலே வச்சுட்டு போயிடலாம். அட்வைசரி டு த கேண்டிடேட், ரீச் த எக்ஸாம் சென்டர் வெல் பிஃபோர் த ரிப்போர்ட்டிங் விண்டோ. 11 மணி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30 10:45 அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ட்ரெஸ் கோடை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் கேரி ஒன்லி பர்மிட்டட் ஐட்டம், மொபைல் ஃபோனு, எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், ப்ளூடூத்து இதெல்லாம் நாட் அலவுட். கால்குலேட்டர், வாலெட்டு, பர்ஸு, பெல்ட்டு, ஜுவல்லரி, மெட்டாலிக் அக்சசரிஸு, அப்புறம் சேஃப்டி பின்னு இதெல்லாம் நாட் அலவுடு. ஃபுட் பேக்கெட் ஆர் நாட் அலவுடு இன்சைடு த எக்ஸாமினேஷன் ஹால். ஓகேங்களா? ஸோ காலையில் போகும்போதே வீட்டில் ஒரு டைம் சாப்பிட்டுட்டு போயிருங்க. அதே போல் எக்ஸாம் சென்டரில் 11 மணிக்கு போகிறீங்கன்னா ஒரு 10:45 வாக்கில் லைட்டாக ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு போயிருங்க. இதெல்லாம் உங்களுக்கு 3ஆம் தேதியே அனுபவம் கிடச்சிருக்கும்.
ரிலே ஆன் த அஃபீஷியல் கம்யூனிகேஷன் ஃப்ரம் த, அதாவது என்டிஏனுடைய வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, தொடர்பு வைத்து கொண்டே இருங்கள். நாட் ஃபால் ப்ரே அண்ட் ரூமர்ஸ், வதந்திகளை நம்ப வேண்டாம். அப்படி வதந்தி பரப்புவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அதை வந்து என்டிஏக்கும் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரஸ்ட் தேர் ப்ரிப்பரேஷன், உங்களுடைய முழு கவனமும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுல இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஏதேனும் கொரிஸ் இருக்குது அப்படின்னா என்டிஏனுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கும் என்டிஏனுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்டிஏ வெப்சைட்டில் வரக்கூடிய தகவல்களே உறுதியானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கமிட்மெண்ட் டு ஃபேர் அண்டு டிரான்ஸ்பரண்ட் கண்டக்ட், தேர்வில் வந்து கலந்துக்கிற அனைவருக்கும் என்டிஏ தரப்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை 21 ஜூன் 2026 அப்படிங்கிறது வந்து ஞாயிற்றுக்கிழமை தவறுதலாக என்டிஏ வந்து சாட்டர்டேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்டிஏலேருந்து வந்திருக்கக்கூடிய டீடைல்டு அண்ட் அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்டு பை என்டிஏ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.